ஒரு காலத்தில் வட இந்தியாவில் ஹஸ்தினாபுரம் என்ற மாபெரும் ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை நீதியும் தர்மமும் கொண்ட மன்னன் சந்தனு ஆட்சி செய்து வந்தார். மக்கள் அனைவரும் அவரை மதித்து அமைதியாக வாழ்ந்தார்கள். மன்னன் சந்தனு யமுனா நதிக்கரைக்கு வேட்டைக்கு சென்றார். அப்போது அவரது கண்களில் ஒரு தெய்வீக காட்சி தெரிந்தது. நதிக்கரையில் அழகுடன் நின்றிருந்தாள் ஒரு பெண். அவள்தான் கங்கை தேவி. அவளை பார்த்த அந்த நொடியே சந்தனுவின் மனம் அவளிடம் கட்டுப்பட்டது. சந்தனு கங்கை தேவியை திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் கங்கை ஒரு நிபந்தனை வைத்தாள். நான் செய்யும் எந்த செயலையும் நீங்க ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது. அன்பின் காரணமாக சந்தனு அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சந்தனு மிகவும் மகிழ்ந்தார். ஆனாலும் அடுத்த நொடியே கங்கை அந்த குழந்தையை நதியில் விட்டுவிட்டாள். சந்தனுவின் உள்ளம் உடைந்தது. ஆனாலும் வாக்குறுதியை நினைத்து அவர் எதுவும் கேட்கவில்லை. இதேபோல 7 குழந்தைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நதியில் கரைந்தன. 8வது குழந்தை பிறந்தபோது கங்கை மீண்டும் நதிக்கரைக்கு சென்றாள். இந்த முறை சந்தனு தாங்க முடியாமல் கத்தினார். நிறுத்து, ஏன் இப்படி செய்கிறாய்? அந்த நொடியில் கங்கை தன் தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தினாள். கங்கை சொன்னாள், இந்த குழந்தைகள் வசுக்கள், சாபத்தால் பூமியில் பிறந்தவர்கள். இந்த 8வது குழந்தை மட்டும் உயிருடன் வாழ வேண்டும். அந்த குழந்தைதான் பீஷ்மர், மகாபாரதத்தின் மூலக்கல். கங்கை அந்த குழந்தையை சந்தனுவிடம் ஒப்படைத்து வானுலகத்திற்கு சென்றாள். யார் அந்த பீஷ்மர்? பீஷ்மரின் பயங்கர சபதம் நாளை சந்திப்போம். இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.